பெரியாரே வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி யாரும் சீக்வெண்டல் இமேஜை பயன்படுத்தவே இல்லை. தொடர் சித்திரம் இருக்கு பாருங்க. ஒரே ஒரு படத்தில் சொல்லாமல் 3 படம் 4 படங்கள், அதாவது காமிக் புத்தகம் மாதிரி அந்த மாதிரி படங்களில் புராணங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதை அவர் தான் முதல்ல பயன்படுத்துகிறார். அதுவும் வந்து இப்போ நினச்சி பார்த்தா அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்ன எவ்வளோ பெரிய விஷனோட அதை செஞ்சுருக்காரு. அதுக்கு முன்னாடி அது தமிழ்நாட்டில் நடக்கலை. அதுக்கு முன்னாடி அது வந்து கேளிக்கை அதுக்கெல்லாம் பிறகுலாம் வந்திருக்கு. எப்போதுமே ஒரு கவுண்டர் ஆஸ்பெக்ட் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அதில் வந்து முக்கியமான ஒருத்தராக நாங்கள் இப்போ ஊடாடி பார்த்த விதத்தில் பெரியாரும் வந்து திராவிட இயக்கம் வருது, நீதி கட்சி வருது, திராவிட இயக்கம் வருது. எல்லோரும் எப்படி மீடியாவெல்லாம் வந்து அதுலேயும் விஷுவல் ஆஸ்பெக்டையும் எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான முயற்சி எப்பயுமே ஒரு பிராமண அரசியலும் அதில் ஊடாடி இடையில நடுவில் வருது. பத்திரிகை வர ஆரம்பிச்சிருது, நியூஸ் பேப்பர் வந்துடுது. அப்புறம் வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. பத்திரிகை வந்தோடனே பத்திரிகையும் ஒரு காலகட்டத்தில் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களே ஓவியர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பை தான் அது அமைச்சு கொடுக்குது. அந்த காலகட்டத்தில் நான் தேடி தேடி பார்த்தும் கூட இப்போதும் ஒரே ஒரு இமேஜ் தான். புரட்சியாளர்களை தூக்கில் தொங்க விட்டுருப்பாங்க பாருங்கள். கீழே எல்லாம் 2-3 பிணம் கிடக்கும், 4 பிணம் தொங்கும். ஒரு பிணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் சின்ன வண்டியோடு இருப்பார். அப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபர் தவிர என்ன சொல்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டினுடைய வரலாறை சொல்கிற ஒரு இமேஜும் கிடையாது. அந்த 50 ஆண்டுகளில் ஒரு இமேஜும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ பெரிய சைலன்ஸில் வந்து தமிழ்நாடு வந்துடுது. அனைவருக்கும் வணக்கம். மே 17 இயக்கம் 15வது ஆண்டு நிறைவு செய்தல். அதை ஒரு மிக அற்புதமான நிகழ்ச்சியாக முன்னெடுத்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சரியான காலகட்டத்தில் இந்த அமர்வு நடக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் இதில் நானும் உங்களோடு சேர்ந்து பங்கு பெறுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அடிப்படையில் வந்து ஓவியத்தை பற்றி பேசுகிறதுல ஒன்றும் இல்லை, ஓவியத்தை பார்க்குறது தான். அது சார்பான விஷயங்களை சித்திரத்தோடு சேர்ந்து பேசுவது தான் மிக சரியாக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா, அடிப்படையில் தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு காண்பியல் வரலாறு இருக்கிறது. அதுலேயும் வந்து ஒரு என்ன சொல்லுங்க, விஷுவல் லெகசி ஆஃப்டர் நமக்கு கீழடி போன்ற பல்வேறு நிலைகளெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு மிக பெரிய மாபெரும் லெகசி நமக்கு இருக்குது. அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் உலகம் முழுமையிலும் இன்னும் நாம் வந்து மிக சரியாக உலகத்திற்கு இன்னும் வந்து காத்திரமாக சொல்லவில்லை என்று தான் நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருப்போம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, தமிழ்நாடு அடிப்படையில் வந்து நீங்கள் என்னென்னா பெயிண்டிங்கை பற்றி படிக்கிறது, பெயிண்டிங்கை பேசுகிறது அப்படின்றது எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நான் முதல்ல நீங்கள் அதாவது என்ன சொல்லுங்க, பார்க்குறது அப்படின்றது வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. கண்ணை திறந்தாலே எல்லோரும் பார்ப்பார்கள். ஆனால் ஊன்றி பார்ப்பது அப்படின்றது தான் மிக மிக முக்கியமானது. ஊன்றி பார்க்கிறது, எதையும் ஊன்றி பார்ப்பது. இன்னொன்று வந்து அடிப்படையில் சமகாலத்தில் ஒரு காட்சிபூர்வமான விஷயத்தை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லாத நிலையில் என்னை அறிந்தவர் அல்லது எனக்கு வேண்டியவருக்கு நான் வார்த்தைகளால் சொல்கிறதுன்றது ஒரு பகுதி, ஆனால் சித்திரத்தையே காண்பிப்பது ஒரு பகுதி. வார்த்தை என்னென்னா, எப்படி சொல்கிறதுன்னா, வார்த்தை வந்து அடிப்படையில் நான் பேசுவதன் மூலமாக உங்கள் மனதில் ஒரு சித்திரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பது. அப்படி தான் அதை வந்து அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலாக என்னென்னா, பெயிண்டிங்கை அப்புறம் வந்து பயிற்சி, பெயிண்டிங், ஓவியம் வரைகிறது அப்படின்றது வந்து அடிப்படையில் என்னென்னா, ஊன்றி பார்க்க பழகுவது தான். சித்திரம் தீட்ட பழகுவது,
ஊன்றி பார்க்க பழகுவது தான், கூடவே கையையும் பழக்குவது. இதுதான் வந்து அடிப்படையானது. நான் பார்க்குறதோடு சேர்ந்து, ஆழமாக நான் பார்க்குறதோடு சேர்ந்து என் கையையும் பழக்குவதன் மூலமாக நான் பார்த்ததை மற்றவருக்கு காண்பிக்க, அதாவது பார்க்க சக்தி இல்லாத அல்லது பார்க்க வசதி இல்லாத அந்த காலகட்டத்தில் அல்லது அந்த பொருளை, குறிப்பிட்ட விஷயத்தை அல்லது அந்த அனுபவத்தை நான் திரும்பவும் சித்திரமாக பகிர்ந்து கொள்கிறது. அந்த வகையில் உலகம் முழுமையிலும் உங்களுக்கு தெரியும், குகை மனிதனிலிருந்து எல்லோருக்குமான ஒரு பாரம்பரியம் இருக்குது. உலகம் முழுமையிலும் எல்லா கார்னர்லையும் எல்லா பகுதியில் இருக்கிற கல்ச்சருக்கும் கலாச்சாரத்திற்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது. அதில் வந்து சரியாக சொன்னால் வந்து சித்திரத்தை எப்படி படிப்பது, சித்திரத்தை எப்படி பார்க்கறது இல்லை, எப்படி படிக்கிறது, எதை படித்து எதை படிப்பது. ஒரு சித்திரத்தை பார்த்தா பொதுவாக பார்க்கறது இல்லை, இதை பார்ப்பீங்க, அப்புறம் இதை பார்ப்பீங்க, அப்புறம் இது பார்ப்பீங்க. அப்படி பார்க்க தூண்டுவதற்காக சித்திரத்தை கட்டமைப்பது. சித்திரத்துக்கு முன்னாடி இருக்கிறவரை நான் சொல்கிற மாதிரி தான் பார்க்கணும். நீ இதை பார்த்துட்டு இதை பார்க்குறது மூலியமாக நீ சித்திரத்தை படிக்கும்படியான ஒரு மனநிலைக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு தான் நான் வந்து ஆஸ் அ ஒரு ஓவியர் அதை எப்படி கட்டமைக்கிறார், இந்த ஒரு காம்போசிஷன் சொல்கிற பாருங்கள், அந்த கட்டமைக்கிறது. இது வந்து என்னென்னா உலகம் முழுமையிலும் என்னென்னா ஐரோப்பா தான் அதை வந்து முதல்ல சரியாக செஞ்சிருச்சு, அதில் சொல்லிச்சு. எல்லாருக்கும் இருக்குது, கிரேக்க ரோமானிய காலத்திலேருந்து எகிப்து காலத்திலேருந்து எல்லாம் வந்து சித்திரங்களும் படிக்கும்படியான சித்திரங்கள் படிக்க எப்படியான வாய்ப்புகள்லாம் இருக்குன்றதெல்லாம் சொன்னதெல்லாலும் அதுக்கெல்லாம் பின்னாடி தான் வந்துன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, தமிழர்களுக்கு அப்படியான ஒரு பெரிய பெரிய வரப்பிரசாதம். எனக்கு முன்னாடி பேச வேண்டியிருந்த பாலுசாமி இன்னைக்கு வர முடியல, அவர் இன்னும் அதை விரிவாக சொல்லுவார். அதாவது பல்லவா பீரியடு, சோழ பீரியடில் இருக்கிற காம்போசிஷன் இருக்குது பாருங்கள், அதாவது எப்படி கட்டமைக்கப்பட்டது ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு எப்படி அதை கட்டமைக்கிறது, உலகம் முழுமையிலும் இருக்கிற மற்ற நாகரிகங்களோடு அல்லது மற்ற கல்ச்சர்லேருந்து நாம் வந்து குறைவான இல்லை, பின்னாடியும் இல்லை. அதுக்கு வந்து மகாபலிபுரமும் பல்லவ பீரியடும் இருக்குது, சோழ பீரியடும் இருக்குது. ஆனால் இதை நான் வந்து இதில் விரிவாக எழுதியிருக்கிறவங்க எல்லா பகுதியும் இருக்குது, நான் அந்த பகுதியெல்லாம் நான் விட்டுறேன். அப்படி எல்லோரும் உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியெல்லாம் தாண்டி சமகாலத்தில் ஆக்சுவலாக அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 13 உலகம் முழுமையிலும் 13, 12 அந்த காலகட்டத்தில் ஐகானிக் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் வந்து உலகம் முழுமையிலும் என்னென்னா ஐரோப்பாவில், அதில் குறிப்பாக ஐரோப்பாவில் ஐகானிக் பீரியட் வந்து மத பெரியவர்கள் சொல்லுவார்கள், இதை வரையணும், இப்படி தான் இருக்குது, இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க, அதை வரைவாங்க ஓவியர்கள். அந்த காலகட்டத்தை தாண்டி ஐகானிக் பீரியடை தாண்டின பிறகு அறிவியல் அறிவும் கலாபூர்வமான சிந்தனை ஒன்றாகும் பட்சத்தில் சித்திரம் வேறையாக மாறிடுது, ரெண்டும் சேர்ந்த உடனே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சித்திரத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஐகானிக் பீரியடில் எல்லாரும் ஒரே அளவில் ஒரே மாதிரி இருப்பாங்க, எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தது மாதிரி ஒன்றா பார்க்குற மாதிரி இருப்பாங்க. அதிலிருந்து ஹியூமனிஸ்ட்லாம் வந்த உடனே 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் அதாவது பர்ஸ்பெக்டிவ், தி நாலேஜ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் வருது. அப்போ அந்த சித்திரங்களில் வந்து பக்கத்தில் இருக்கிற வீடு பெருசாக இருக்கும், தூரத்தில் இருக்கிற வீடு சின்னதாக இருக்கும். இங்கே நிற்கிறவர் பெரிய உருவமாக தெரிவார், ஒரு 40 அடி தள்ளி நிற்கிறவர் சின்னதாக தெரிவார். கூட எல்லோரும் நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையில் இருந்து கூட ஒருத்தரை பார்த்து பேசுகிறது, வேறு ஏதாவது ஆக்ஷனில் இருக்கிறது, இது எல்லாமும் சித்திரங்களில் அப்போது தான் வந்து ரெக்கார்டாக ஆரம்பிச்சிச்சு. இதை சொல்கிறேன்னா, நாம் எங்கெல்லாம் எந்த நேரத்துலலாம் காலத்தோடு உலகம் முழுமையிலும் காலத்தோடு எப்போதும் நாம் வந்து ஒரே நேர்கோட்டில் மிக சரியாக எந்தெந்த நேரத்துலலாம் இருந்திருக்கணுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த இதையும் சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக அவங்க என்னென்னா அப்படி அது எங்கே வந்ததுன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மத பெரியவர்கள் அதை சொல்கிறவங்க இதை சொல்லுவாங்க, கற்றறிந்தவர்கள் சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு நீங்கள் வரையணுன்ற இடத்துல போய் அதெல்லாம் கிடையாது, கண்ணால் கண்டதே மெய், பார்த்து தான் வரையணும், அதை பார்த்து நான் சொல்லணும். அப்போ அதை உருவகமாக செய்வதும் கூடவே ஒளி நில் மேலேருந்து லைட் எந்த பக்கம் வந்தால் ஒரு உருவத்து மேலே லைட் எங்கே விழும் எங்கே விழுகாது, அதெல்லாம் அப்போ தான் வந்து சித்திரத்தில் ரெக்கார்டாக ஆரம்பிக்குது. அப்படி வர ஆரம்பித்த காலகட்டத்தில் கரெக்டாக அது என்ன சொல்லணும்னா, வெள்ளையர்கள் முதல்ல இங்கேயும் வந்துடுறாங்க, நம்மக்கிட்டையும் வர்றாங்க 15ல். அந்த காலகட்டத்தில் நமக்கு அதுவரையில் இருந்த
நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா, வெறும் தமிழர்னு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடந்த மாற்றங்கள், அது வந்து தெலுங்கு பரிபாலனமும் இருந்துச்சு, நாயக்கர் கால இதுவும் இருந்து, இஸ்லாமிய இதுவும் இருந்தது. இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்தாலும் அதுக்கு மூலியமாகவும் நமக்கு கிடைத்த கொடைகள் எல்லாம் சேர்த்து தான் நான் வந்து தமிழ் தன்மையோட ஆனால் ஒரு பகுதியாக அதையும் நான் சேர்த்து தான் பார்க்குறேன். அப்படின்னா எப்படின்னா, நாயக்கர் பீரியடு வந்த பிறகு அது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கிராமர் இருந்துச்சு நமக்கு, நம்ம ஆர்ட்டுக்கு. எப்படின்னா, ஆணை இப்படி தான் சொல்லணும், பெண்ணை இப்படி தான் சொல்லணும், இதான் உருவகம். அதாவது ராஜராஜ சோழனாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த யாராக இருந்தாலும் மன்னரை குறிக்கிறதானா அது ஒரு குறிப்பிட்ட ப்ரோட்டோடைப் மாதிரி ஒரு இப்படி தான் இருக்கணும். அந்த நீங்கள் தான் சித்திரத்தில் இருக்கிற ஆக்ஷனை வச்சு நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்த நிலை போய் மெதுவாக அங்கே ஒரு ரியலிஸ்டிக் ஆட்டிடியூடெல்லாம் வந்த பிறகு அது வந்து இந்தியாவுக்குள்ளேயும் வருது, அவங்க மூலியமாக நமக்கும் கிடைக்குது. அதனால தான் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற மன்னர்களையோ அதையெல்லாம் போர்ட்ரேட் பண்ணாங்கன்னா அது வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கதையை வச்சு தான் நீங்கள் இன்னாருன்னு தெரிஞ்சுக்கிற முடியும். அப்படியான நிலையிலிருந்து மாறி நாயக்கர் பீரியடு வந்த பிறகு ரியலிசமும் சேர்ந்து நமக்கு ஏற்கனவே இருந்த கூறுகளோடு ரியலிசமும் சேருது, இன்னொரு பகுதியாக அது இருந்த அடிஷ்னல் டைமென்ஷனாக அதுவும் சேருது. அந்த வகையில் அது தமிழ்நாட்டில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இப்போ சொன்ன ராஜாவெல்லாம் இருப்பாங்க. அதுக்கு பிறகு நான் சொல்லுவேன், ஸ்கல்ப்சரில் வந்து திருமல் நாயகருக்கு தொந்தியெல்லாம் வந்துடுது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது, ரெக்கார்ட் பண்ணலை. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பின்னாடி நாயக்கர் பீரியடுக்கும் பின்னாடி இருந்து சேதுபதி மன்னர்கள் காலத்து போர்ட்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, மன்னர் அல்லது என்ன சொல்லுங்கள், பெரிய குடும்பத்தை, அதாவது பிரபு குடும்பமோ, அதாவது சிறு குறுநில மன்னர்களோ அல்லது ஜமீனோ, இவங்கெல்லாம் எல்லாமே தான். அப்புறமேல் பிறகு பார்த்தீங்கன்னா குள்ளமாக இருப்பார், வயிறு பெருசாக இருக்கும், உயரமாக இருப்பார், ஷார்ப் நோஸாக இருக்கும், இதெல்லாம் ரெக்கார்ட் ஆரம்பிச்சிச்சு. இது ஏன் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உலகம் முழுமையிலும் இருக்கிற விஷயம் எப்பெல்லாம் பெறலுதோ அப்போல்லாம் வரும். என்னுடைய சின்ன வயசில் எங்கள் ஃபாதர் வந்து ஒரு ரிமார்க்கபிள் வேர்டு சொல்லுவார். அது வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சரிதான் எப்பயுமே படும். அவர் எப்போ நினச்சாலும் அதை நினச்சிக்குவேன். அவர் சொல்லுவார் வந்து, புத்தர் காலத்திலேருந்து தென்பகுதி தனியாக தான்ப்பா யோசிக்குதுன்னு சொல்லுவார். எப்பயுமே தனியாக தான்ப்பா யோசிக்குது, எல்லாரும் போல இந்தியாவுடைய மற்ற பகுதிகளை போல இல்லை, தென்பகுதி எப்போதும் தனித்து. அது வந்து அது லிட்ரேச்சராக இருந்தாலும் சரி, ஆர்ட்டாக இருந்தாலும், பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த நடப்புகளும் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் சரி, எல்லா விதத்திலும் தென்பகுதி தனித்து தான் யோசிக்குதுன்னு சொல்லுவார். அது இப்போ எல்லாம் இந்த இருக்கிற டாக்குமெண்டெல்லாம் சேர்த்து மொத்தமாக பார்த்தா அது சரிதான் எனக்கு எப்போவுமே தோணும். ஆக்சுவலாக என்னென்னா, ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒயிட்டு வந்த பிறகு இன்னொன்று ஒரு பெரிய மாற்றம் நமக்கு என்னென்னா, ஒயிட்டு இங்கே வர்றாங்க, அப்புறம் வந்து அவங்க நம்மளை எஜுகேட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இன்னொரு பகுதி அவங்க வார காலத்தில் தான் வந்து தென்னாட்டு புரட்சி நடக்குது. அப்புறம் வந்து ஆஃப்டர் தி சவுத் இண்டியன் ரெவல்யூஷன், அதுக்கு பிறகு 87 தான் வந்து சிப்பாய் மியூட்டினி வருது, இங்கே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த காலகட்டம் தான் நெப்போலியன் வர்றாருங்க ஈஜிப்டுக்கு. நெப்போலியன் வந்துட்டு போன பிறகு ஓரியன்டலிஸ்ட் வந்து நிறைய ஆயிடுறாங்க. அதாவது இதெல்லாம் பார்த்துட்டு போன பிறகு ஐரோப்பாவில் மிகப்பெரிய உங்களுக்கு தெரியும், மக்களாட்சி வந்த பிறகு பேலஸ் எல்லாம் அங்கே வந்து இதாகிடுது, எல்லாம் மியூசியம் கல்ச்சர் வந்துடுது. இங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு போனதெல்லாம் வந்து மக்களுக்கு அசசபிளான ஒரு இடத்துக்கு வந்துடுது. ஸோ இப்போ நம்ம பகுதியை சந்திக்கிறதுக்கு அல்லது பார்க்க வர்றதுக்கு ஒரு பெரிய படை வந்து ஓரியன்டலிஸ்ட் இங்கேயும் சேர்ந்து வராங்க. மேலே இந்தியாவுடைய மேல் பகுதி வழியாக வந்து கீழே வரைக்கும் வராங்க, நம்மகிட்டையும் வராங்க. மிகப்பெரிய ரெக்கார்டு வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிற ரெக்கார்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாமஸ் டேனியல், வில்லியம் டேனியல் தான் வந்து இந்தியா முழுவதிலும் ட்ராவல் பண்ணி இதை வந்து பிக்சோரியல், அதாவது நான் சொல்கிறது ஒரு லேண்ட்ஸ்கேப்பாவோ, அது காசினா காசி, மதுரைனா மதுரை தெரு, தேரடி இருக்கிற தெரு, திருமலை நாயக்கர் மஹால், அப்புறம் குற்றாலம், நீ இன்னும் போனால் மலாக்கா, இங்கெல்லாம் போயிருக்காங்க. அவங்க தான் முதல் முறையாக வந்து பிக்சோரியலாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவங்க பார்த்து, அதுக்கு முன்னாடி ஃபோட்டோகிராஃப் கிடையாது, புகைப்படம் கிடையாது, அவங்க தான் முதல்ல ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து, இதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும், நம்ம வியாபார ரீதியாகவும் சொன்ன மாதிரி ஸ்பைசஸை தேடி வந்தவங்க தாண்டி இன்னொரு பகுதி மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் ஐரோப்பாவுக்குள்ள தென்பகுதியில், அதுவும் வட மாநிலங்களுக்கு கிடையாது, தென்பகுதியை அவங்க பெயிண்ட் பண்ண இமேஜ் தான் பெரிய ஃபோர்ஸாக வந்து
ஐரோப்பாவில் போய் நிற்குது. அது ஒரு பகுதி. அதுக்கு பிறகு நான் 1857 தான் ஒரு புகைப்படம். அதாவது அப்போ வந்து மெதுவாக ஓரியன்டலிஸ்ட் பெயிண்டர்ஸ் வரவங்க போக கூடவே அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி 50 கண்டுபிடிக்கப்பட்ட உடனே ஃபோட்டோகிராஃபரும் சேர்ந்து நானே வந்து எடுக்கிற ஓவியம் வரைகிறதுக்கு எனக்கான ரெஃபரன்ஸை நானே ஃபோட்டோகிராஃப் பண்ணுறவனு நான் வராங்க. அவங்க அப்படி தான் வராங்க. அதுலேயும் என்னென்னா தென்பகுதியில் வந்து தான் எல்லோரும் கூடுறாங்க. அது ஒரு ரிமார்க்கபிள் இது. அது வந்து அதில் வந்து நான் தற்செயலாக நான் பார்த்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் மதுரையிலே வந்து இறந்துட்டார். இன்றைக்கும் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி அவர் கல்லறை எங்கே இருக்குன்னு தேடுங்க. நான் முத்துகிருஷ்ணன் நான் தான் சொன்னேன், எங்கேயாவது இருக்கும் கல்லறை தேடுங்க. வந்து ஜார்ஜ் கஸ்ன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவங்க எல்லாமே தென்பகுதியில் வந்து அவர் தென்பகுதியில் 1911 இங்கே வந்து மதுரையில் இறந்துடுறார். அதாவது என்ன இங்கே வந்து நல்லா சொன்னால் ஒயிட் வந்த பிறகு நான் சொன்னதெல்லாம் 1857 காலகட்டத்தில் தான் சிப்பாய் மியூட்டினி நடக்குது. ஆனால் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டே வரேன்னா பின்னாடி நான் சொல்கிறது முக்கியமானது. அதுக்கு தான் இது உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக 57க்கு இடையில் தென்னாட்டு புரட்சியாளர்களுடைய காலத்துக்கும் 1801 அந்த காலத்துக்கும் 1857க்கும் இடையில் மிகப்பெரிய சைலன்ஸ் வந்து சவுத்தில் வந்துருச்சு. பிகாஸ் அவங்க யார் பெரிய ரிப்பலோ அவங்கள எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண உடனே அது எல்லாமே ஒரு பெரிய சைலன்ஸ் வந்துடுது. அதுக்கு இடையில் நான் தேடி பார்த்தும் கூட இப்போதும் ஒரே ஒரு இமேஜ் தான். புரட்சியாளர்களை தூக்கில் தொங்க விட்டுருப்பாங்க பாருங்கள். கீழே எல்லாம் 2-3 பிணம் கிடக்கும், 4 பிணம் தொங்கும். ஒரு பிணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன வண்டியோடு இருப்பார். அப்படி ஒரு ஃபோட்டோகிராஃப் தவிர ஒரு என்ன சொல்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டினுடைய வரலாறை சொல்கிற ஒரு இமேஜும் கிடையாது. அந்த 50 ஆண்டுகளில் ஒரு இமேஜும் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோ பெரிய சைலன்ஸில் வந்து தமிழ்நாடு வந்துடுது. அதுக்கு பிறகு 1857 அங்கே வந்து இது நடக்குது, சிப்பாய் மியூட்டினி நடக்குது. அந்த காலகட்டத்தில் ஒரு கேப்டன் லிண்டோஸ்னு ஒருத்தர், அவர் தான் வந்து அவர் வந்து மிலிட்ரி சர்வீஸில் இருந்தாலும் அவருக்கு இருந்த ஆசை, அவருக்கு இருந்த ஈடுபாடு புகைப்படத்தின் மேலே இருந்ததால் அவர் எடுத்த புகைப்படம் தான் இன்றைக்கும் இருக்கிற ரெக்கார்டு. 1857 மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு ஃபோட்டோகிராஃப். பிறகு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அப்படியே நீங்கள் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா மெதுவாக அந்த 50 ஆண்டுகளில் காலனியல் பீரியட் ஆர்டிஸ்டுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சவுத்துக்கு தான் முதல்ல கிடைக்குது. அங்கே இல்லை, அந்த பகுதியில் பெரிய வாய்ட்டெல்லாம் இல்லை. இன்னொன்று, இந்த 1850 காலகட்டத்தில் சென்னை ஓவியக் கல்லூரி நிர்மாணம் பண்ணிடுறாங்க. இந்தியாவிலே முதல் ஓவியக் கல்லூரி சென்னையில் தான். அப்புறம் அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அது ஒரு பின்புலம் இருக்குது. ஆனால் என்னென்னா, கிட்டத்தட்ட காலனியல் பீரியட் பெயிண்டர்ஸ் வந்ததால தான் ஒரு வசதி மிக்க குடும்பத்திலிருந்து வருகிற ரவிவர்மா மாதிரி ஒருத்தருக்கு அந்த எக்ஸ்போஷர் முதல்ல கிடைக்குது. தமிழ்நாடுன்னு இல்லை, நான் தென்பகுதியாக மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன். நமக்கு தென்பகுதி யோசித்தது போல் வட மாநிலங்கள் யோசிக்கலை. இந்த முனைப்பு எப்போதுமே இங்கே இல்லை, இங்கிருந்து அது ஆரம்பிச்சிருக்கு. கூட இதுக்கு பின்னாடி என்னென்னா, இங்கேருந்து அவர் வந்து பெயிண்ட் பண்ணி எல்லாம் சக்தி அவருக்கு ஒரு இதை தன்னை வளர்த்துக்கிறதுக்கு அவர் இங்கேருந்து இதுக்கு போகிறாரு, பாம்பேக்கு போய் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு. பல பெரிய ஜமீன்ஸு கிங் எல்லாம் அன்னைக்கு இருந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணுறாரு. அதனால் ஒரு பணம் சம்பாதிக்கிறாரு. கூட அவர் அந்த காலகட்டம் தான் லித்தோகிராஃபி பிரிண்டிங்கும் அப்போ தான் முத வருது. லித்தோகிராஃபி வந்தவுடனே அந்த ஒரியோகிராஃபுன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரெஸ்ஸை அவரே நிர்மாணம் பண்ணுறார். பம்பாயில் அவரே நிர்மாணம் பண்ணி அவருடைய ஓவியங்களை அவரே பிரிண்ட் செய்ததுனால தான் இந்தியாவில் உள்ள எல்லா பூஜை அறைக்கும் அவர் படம் போயிடுச்சு. அப்படி தான் அந்த படம் போகுது. கூட அவர் இன்னொரு பெரிய வரலாறு என்னென்னு பல பேருக்கு தெரியாது. அவர் நிர்மாணித்த அந்த ஃபோட்டோகிராஃப் இது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்க இன்னொரு ஓவியர் தான் தாதா சாஹேப் பால்கே. அவர் தான் முதல் சினிமா எடுக்கிறார். அதனால் இது எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்குது. நான் என்னென்னா, இந்த காலகட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், பத்திரிக்கை வருது, நியூஸ் பேப்பர் வர ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி உலகம் முழுமையிலும் சித்திரங்களோடு இருக்கிற புத்தகங்களை பிரிண்ட் பண்ணுறதுக்கான இடம் வந்துடுது. கூட அந்த புத்தகங்கள் வர்றதுக்கு பிரிண்டிங் இதுக்கு முன்னாடி மனுஸ்கிரிப்டாக தான் இருக்கும். அது குரானாக இருந்தாலும் பைபிளாக இருந்தாலும் முதல்ல இங்கே தான் தமிழில் தான் முதல்ல பிரிண்ட்டும் பண்ணுறோம். எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், பைபிள் இங்கே தான் பிரிண்ட் ஆகுது சீகன் பால்னுடைய முன்னெடுப்பினால. அதனாலே இந்த
உலகம் முழுமையிலும் இருக்கிற முன்னெடுப்புகளில் எப்போதுமே கம்ப்யூட்டர் வரைக்கும் நான் சொல்வேன் தமிழ்நாடு தமிழ் சமூகம் எப்படி அதை வந்து முன்னெடுத்துகிட்டே வந்திருக்கிறேன். அவங்க என்னென்னா இங்கேருந்து நான் சொன்ன போல் அந்த அந்த காலகட்டத்தில் முடிஞ்சு இவரும் வந்து போன பிறகு ஒரு ஒரு என்ன சொல் இவர் வந்து திரைப்படம் சினிமாவெல்லாம் எடுத்துடுறாரு. அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது எங்கே வந்துடுதுன்னா அடுத்த காலகட்டத்துக்கு, அதாவது பிரிண்டிங்கு ப்ரெஸ்ஸு வந்துடுது. அப்புறம் தொழில் புரட்சி வந்து உங்களுக்கு தெரியும், தொழில் புரட்சி வந்தோன்னா பிரிண்டிங் மிஷினோட மோட்டரை சேர்த்தனோட நியூஸ் பேப்பர் பிறந்துடுது. அப்புறம் வந்து ஓவியர்களுக்கான போஷகர்களாக இவங்கெல்லாம் வந்துடுறாங்க, பத்திரிகையாளர்கள்லாம் வந்துடுறாங்க, பத்திரிகை ஓனர்லாம் வந்துடுறாங்க. அப்போ குளோபலாக வந்து இல்லஸ்ட்ரேஷனுடைய அவசியம் இருக்குது பாருங்கள், விளக்கப்படத்தினுடைய அவசியம் வந்து வந்து அதிகமாகிடுது. அப்புறம் வந்து அது மெதுவாக வார பத்திரிகைக்கும் வருது. நான் எதுக்கு இதை கடைசியில் எங்கே வந்து சொல்கிறேன்னா, ஒரு காலகட்டத்தில் இதுக்கு ஒரு எல்லோரும் பேசுனதில் இருந்த பின்னாடி இருந்த ஒரு பிராமண அரசியலும் அதில் ஊடாடி இடையில நடுவில் வருது. பத்திரிகை வர ஆரம்பிச்சிருது, நியூஸ் பேப்பர் வந்துடுது. அப்புறம் வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. பத்திரிகை வந்தோன்னா பத்திரிகையும் ஒரு காலகட்டத்தில் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களே ஓவியர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பை தான் அது அமைச்சு கொடுக்குது அந்த காலகட்டத்தில். அதில் வந்து இந்த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆர்டிஸ்ட்டும் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோகுல் மாதிரி சில அற்புதமான கலைஞர்களும் இருந்திருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எப்போதுமே ஒரு கவுண்டர் ஆஸ்பெக்ட் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அதில் வந்து முக்கியமான ஒருத்தராக நாங்கள் இப்போ ஊடாடி பார்த்த விதத்தில் பெரியாரும் வந்து திராவிட இயக்கம் வருது, நீதி கட்சி வருது, திராவிட இயக்கம் வருது. எல்லோரும் எப்படி மீடியாவெல்லாம் வந்து அதுலேயும் விஷுவல் ஆஸ்பெக்டையும் எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான முயற்சி எப்பயுமே வட மாநிலங்களில் இல்லை. நாம் எப்படி பண்ணியிருக்கோம்னா கூட இப்போ சில விஷயங்கள் ஆவணமாக இருக்கிறதுல சில விஷயங்களை பார்த்தால் பெரியாரே வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி யாரும் சீக்வெண்டல் இமேஜை பயன்படுத்தவே இல்லை. தொடர் சித்திரம் இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு படத்தில் சொல்லாமல் 3 படம் 4 படங்கள், அதாவது காமிக் புத்தகம் மாதிரி அந்த மாதிரி படங்களில் புராணங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதை அவர் தான் முதல்ல பயன்படுத்துகிறார். அதுவும் வந்து இப்போ நினச்சி பார்த்தா அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்ன எவ்வளோ பெரிய விஷனோடு அதை செஞ்சுருக்காரு. அதுக்கு முன்னாடி அது தமிழ்நாட்டில் நடக்கலை. அதுக்கு முன்னாடி அது வந்து கேளிக்கை, அதுக்கெலாம் பிறகுலாம் வந்திருக்கு. கூட இன்னொன்று என்னென்னா, கல்ச்சுரலி ஒரு பெரிய பகுதியை இந்த ஒரு 40 ஆண்டு 30க்கு பிறகு வந்த இது வெகுஜன பத்திரிகை, பெரிய பத்திரிகைகள் எல்லாமே ஒரு பிராமண வாழ்வில் தான் வந்து தமிழர் வாழ்வாக காமிச்சிட்டு இருக்கு. இமேஜரியாக நான் சொல்கிறது, பிக்சோரியலாக அதுதான் காமிக்கிறது. அது மெதுவாக எப்போல்லாம் கலையுதுன்னா, நான் சொன்னது போல் இந்த பேரலெல்லாம் ஒன்று வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த இயக்கம், மற்ற திராவிட இயக்கம், அது எல்லாத்தினுடைய செயல்பாடு, அது அதிகமான பத்திரிகைகள் நடத்துவது, கட்சிக்காரங்களெல்லாம் சேர்ந்து பத்திரிகை நடத்துவது, அப்புறம் வந்து கேலி சித்திரங்களை. எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்தில் நல்லா சொன்னால் 50, 60, 60s எல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் வந்து தமிழர் வாழ்வு, தமிழருடைய தன்மை, அவருடைய தோற்றத்தை காமிக்கிறதுல இருக்கிற குறைபாடும் அந்த படங்களில் இருக்குது. இப்போ பார்த்தா அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப ஆத்தென்டிக்காக உண்மையாக ட்ரூத்ஃபுல்லாக அதில் வந்து செல்லமுடைய பங்கு ஒரு பெரிய பங்கு. தமிழ் மக்களில் அவங்களுடைய தோற்றத்தை அவர் மாதிரி அப்போ சமகாலத்தில் அவர் பார்த்த மாதிரி யாரும் போர்ட்ரேட் பண்ணலாம், அப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய ரெக்கார்டு தான் தமிழ்நாட்டில். கூட இதையெல்லாம் தாண்டி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மெதுவாக அது எப்போ உதிருதுன்னா, வந்து பெரிய பத்திரிகைகள் வருது. அப்புறம் ஒரு ஏன் இதை சொல்கிறேன்னா, தமிழ் சமூகம் தான் இந்த சென்ட்ரல் இந்தியாவிலையும் நடுவில் இருக்கிற சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிற ராஜா ராணிகளினுடைய தோற்றத்தையும் அரச சபையினுடைய தோற்றத்தையும் தான் பாசி தியேட்டர் வந்து சுவீகரிச்சிச்சு. அந்த இமேஜ் இருக்கு பாருங்க, அதாவது அந்த நாடகத்தினுடைய காஸ்டியூமு, பழைய காஸ்டியூம் இதெல்லாம் வாங்கி தன்னுடைய மாடல்களுக்கு போட்டு தான் படம் வரைஞ்சார் ரவிவர்மா. ஆகையினால ரவிவர்மா படம் ஒரு ரெஃபரன்ஸ் ஆகி அதுவே மராட்டிய சினிமாவுடைய தோற்றமாக மாறிவிடுது. அப்புறம் மராட்டி சினிமாவிலேருந்து இங்கே வந்ததுனால, இங்கே வந்தோன்னா நீங்கள் என்ன அப்போ வந்து தமிழ் படம் எடுக்கல, தென்னிந்திய சினிமா அது. அப்போ வந்து இது கன்னட படமாக இருந்தாலும் சரி, தெலுங்கு படமாக இருந்தாலும் சரி, மலையாள படமாக தமிழ் படமாக இருந்தாலும் எல்லாமும் ஒரே ஸ்டுடியோவில் ஒரே தோற்றத்தில், அதனால் அது தென்னிந்திய சினிமாவாக இருந்தது.
அப்பையும் அதோட தென்னிந்திய சினிமாவோட தோற்றத்துலையும் அது மராட்டிய தோற்றத்தில் தான் வந்துச்சு. மராட்டிய தோற்றத்தை வாங்கிக்கிட்டதுனால அதில் தனித்த தமிழ் தன்மை கொண்டதான இமேஜ் இல்லை. அப்படியான ஒரு இடத்த, அதாவது இன்விசிபிளாக அது வந்து நம்மளை விஷுவலாக இருக்கிற பகுதியை லூஸ் பண்ணிட்டோம். நம்ம அது பண்ணனா அது வந்து சினிமாக்காரவங்களுடைய குறையும் இல்லை. அன்றைக்கு கிடைச்ச தரவு அதை வச்சுட்டு அவங்க வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க. அதனால் அது வந்து மெதுவாக சேர்ந்துருது. இப்போ 200 இமேஜ் 200 வருஷ படிமங்களை நீங்கள் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் எங்கேயோ நம்மளுடைய தோற்றத்தை நாம் வந்து இழந்துட்டது. இப்போ அதனால தான் அது எங்களுக்கு காலப்போக்கில் என்ன போல சில ஓவியர்களோட நாங்கள் மூத்த ஓவியர்களோட பேசுனதில் கூட இல்லை. என்னென்ன ஓவியக் கல்லூரிக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அது வந்து நான் சொன்னது போல் அலெக்சாண்டர் ஹண்டர் அதை ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்து கிராஃப்ட் செய்கிறவங்கள தான் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும், இல்லை இப்போ எல்லிசப் சொன்னது போல் ஆவணப்படுத்துறதுல அவங்க ஒரு மிகப்பெரிய ஆவல் இருந்து அவங்க ஆவணப்படுத்தின மாதிரி இப்போ நினச்சி பார்த்தா அதை பார்த்தா கூட ஆச்சரியமாக இருக்குது. அப்படி ஒரு ஆவணப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் மியூசியம் வருது. அப்புறம் மியூசியமோட கனெக்டடாக இருக்கிறனால ஓவியக் கல்லூரி வேறொரு பகுதிக்கு வருது. அடுத்த இடம் சுதந்திரத்துக்கு முன்னாடி ராய் சௌத்ரி, தென் ராய் சௌத்ரிக்கு பிறகு தென்புலத்திலிருந்து ஒரு மிக முக்கியம், அதாவது பணிக்கர் வர்றாரு. பணிக்கருக்கு பிறகு தனபால் மாதிரி ஆட்கள் கூட வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, தமிழ் கலையோடு தமிழ் சமூகத்தினுடைய நேரடியான தொடர்பு இருந்த மக்கள். அதனால தான் அவர் ஔவையாரை செய்கிறாரு. அதனால தான் பெரியாரை உட்கார வச்சு ஸ்கல்ப்சர் பண்ணுறாரு. இப்படி ஒரு பெரிய எப்போதுமே காண்பியல் மரபு, தமிழ்நாட்டினுடைய காண்பியல் மரபு பேரலாக உலகம் முழுமையில் என்ன நடக்குதோ அதோடு சேர்ந்து தான் நடந்திருக்கு. அது வந்து இப்போ மொத்த தரவுகளையும் சேர்த்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. அதோட அடுத்து எனக்கு தெரிஞ்சு தென்பகுதி பயன்படுத்தினது போல் ஆரம்பத்தில் கம்ப்யூட்டரை வேறு எந்த மாநிலமும் பயன்படுத்தலை. தமிழ் தான் முதல்ல அதிகம் பயன்படுத்துச்சு. ஆகையினால இப்போ வந்து அப்படி ஒரு இடம் வந்து இப்போ நான் எதுக்காக இதை வந்து வைக்கிறேன்னா, கடைசியில் இப்போ நாங்கள் சந்திக்கிற இன்னொரு பகுதி எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ இந்த மாதிரி ஒரு மே 17 திருமுருகன் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை இதை ஏற்படுத்தி இது தொடர்ந்து நடக்கணும் போல் எனக்கு தோணுது. எனக்கு பெரிய ஆவலாக இருக்குது. எவ்ரி இயர் வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து பலர் வந்து சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து ஏற்படுத்தணுன்னா, ஏன்னா ஒரு சின்ன தேக்கமும், அதாவது மூமெண்ட்டாக சொல்கிறதுல மெதுவாக அது கடமையாக போயிட்டதாகவோ ஆகையினால் அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுடக்கூடாது அப்படின்றதில் திரும்பியும் இப்போ எல்லோரும் பேச வேண்டிய நிர்பந்தமும் பேசுகிற பகுதியுமாகவும் இருக்கும் பட்சத்தில் இனிமேல் வந்து கூட நாங்கள் இப்போல்லாம் வந்து ஒரு 1 இயராக ஏஐயில் வேலை பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வேலை பார்க்குறோம். அது வந்து முதல்ல எங்களுக்கெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்தினாலும் நீங்கள் அதை வந்து நிராகரிக்க முடியாது. அதோட சேர்ந்து தான் நீங்கள் பயணிக்கணும். கூட இப்போ தெரிஞ்சிருச்சு, நான் வந்து என்னென்னா எனக்கு அது அடிமையாக, எனக்கு அது வேலை செய்வதாக நான் மாற்றிக்கிறணும். நான் அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. இப்போ ஏன்னு சொன்னேன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து தமிழ் குழந்தை இமேஜ் அதை ரெண்டர் பண்ணோன்னா தமிழ் குழந்தை அல்லது ஒரு தமிழ் பெண், தமிழில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, அவங்கள வந்து போர்ட்ரேட் பண்ணி காமின்னா அது சீன பொண்ணை தான் காமிச்சிச்சு. சீன பொண்ணை தான் காமிச்சிச்சு. அப்புறம் மெதுவாக ஒரு காலகட்டம் இந்திய பொண்ணை காமிக்குது. அதாவது டிஸ்டிங்டிவாக நம்ம வந்து கல்ச்சுரலி இருக்கிற எலிமெண்ட்டெல்லாம் சேர்த்து வந்து சொல்லாததுக்கு என்னென்னா, வேற ஒன்றும் காரணம் இல்லை. பொது வெளியில், உலகம் முழுமையிலும் இருக்கிற பொது வெளியில் தமிழ் சார்ந்த படிமம் குறைவாக இருப்பதனால் அதுக்கான தரவு அதுக்கு இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு 1 இயரில், ஒரு வருஷத்தில் வந்து பரவாயில்ல அப்படின்ற இடத்துக்கு அது வந்துருச்சு. ஏன்னா நான் எவ்ரிடே அதுவும் அறிவு அதுக்கு கூடுது தானே. அந்த வகையில் வந்து இப்போ வந்து தமிழ் சார்ந்த விஷயத்தை சொல்கிறதுக்கான ஒரு இடமும் வந்துருச்சு. கூட என்னுடைய ஆவல் வந்து அடுத்து வருகிற சமூகம், தமிழ் சமூகம், அதுலேயும் குறிப்பாக இந்த இடத்தையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த மேடையை பயன்படுத்திக்கிறேன்னு நான் நினச்சேன். அந்த வகையில் வந்து இது இதுவரையில் நடக்காத எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இப்படி வந்து பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து கூடி ஒரு 2 நாள் பேசுவதற்கான, கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் என்னுடைய ஆதங்கத்தையும், அதாவது கூட என்னென்னா, எங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், அப்படி ஒரு இமேஜ் 200 இயர்ஸாக இருக்கிற இமேஜ் வந்து சேர்த்து பார்க்கும்போது அது வந்து இல்லை,
அப்படின்னோடனே தான் நாசர், அது அந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். நாசர் என்னென்ன ஒரு படம் எடுத்தாப்புல, நானும் அதில் ஒர்க் பண்ணேன் ஆர்ட் டைரக்டராக. அது தேவதைன்னு ஒரு படம். அந்த படத்தில் இதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டே இருந்தனால நாசர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு விஷன் இருக்கிறனாலையும் என்னை லெட் அவுட் பண்ணாப்புல, இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோன்னா, அந்த படத்துக்கு முதல்ல கோடம்பாக்கத்துலேருந்து எதையும் வாடகைக்கு எடுக்கிறது இல்லை அப்படின்னு முடிவெடுத்து நாங்களே எங்களுக்கு கிடைச்ச தரவில் அதில் ராமசாமியும் அதில் நாங்கள் என்னென்னா எங்களோடு சேர்ந்து இருந்தவங்க எல்லாரும் முகமும் அதில் வந்துடணும்னு சொல்லி, ராமசாமி இங்கே இருக்கார், அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. எல்லோரும் சேர்ந்து தான் அதில் உள்ள ஒரு 1/2 hour 1/2 மணி நேரத்தை நாங்கள் செயல்படுத்தினோம் அந்த இதில். ஆனால் இப்போ பரவாயில்ல, இப்போ அது அடுத்தடுத்து வர்ற கலைஞர்கள் அந்த மாதிரியான புது பகுதியிலலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கூட இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஐராவதம்மா அப்போ ஆதிசார நாங்கள்லாம் முதல்ல பொதுவெளியில், அதாவது சிறு பத்திரிகை அதுவும் ஒரு பெரிய அரசியல் தான், அதுவும் பிராமண அரசியல் தான். அதிலிருந்து நாங்கள் ஒர்க் பண்ண காலகட்டத்திலேருந்து பெரிய பத்திரிகைக்கும் சிறு பத்திரிகைக்கும் ஒரு சின்ன கேப் இருந்தது. இதெல்லாம் நவீன ஓவியம்லாம் அதெல்லாம் வரும், இதெல்லாம் கிடையாது, இது எங்களுக்கான இது இல்லை. அதில் சாவின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார், அவரோடய நான் சண்டை போட்டிருக்கேன் நான் அந்த சின்ன வயசில். நீங்கள் என்ன பிக்காசோ படத்தையே போட்டு இதில் ஒரு பெண் உருவம் தெரிகிறதாம் தான் போடுறீங்க, அப்படிலாம் போடக்கூடாது, நாங்கள் போய் ஃபைட் பண்ண விடுறோம். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய பத்திரிகைக்குள்ளேயும் நாங்கள் ஒர்க் பண்ண பிறகு அது வேறு மாதிரியான ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதை தவிர்க்க முடியாத இடத்துக்கு ரெண்டும் இன்டெக்ரலாக சேர்ந்த உடனே சினிமாவுக்குள்ளேயும் அது கனெக்ட் ஆன உடனே பாசிபிலிட்டி இப்போ சமீபத்தில் சில யங் ஃபிலிம் மேக்கர்கள் யூஸ் பண்ண பகுதியெல்லாம் கொஞ்சம் சிறப்பான ஒரு பகுதிக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த வகையில் இது எப்போதும், அதாவது அந்த கண்ணி அருந்திராமல் தொடர்ந்து நீங்கள் இதை செயல்படுத்துறதுக்கான கலைஞர்களையும் இந்த சூழல் ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். நன்றி இந்த வாய்ப்புக்கு. வணக்கம்.